Standard 12th Unit 1 Application of Matrix and Determinant Exercise 1.1 உள்ள 11th sum என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இஸ் a given ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா ஏ டிரான்ஸ்போஸ் எடுத்துட்டு அந்த ஏ டிரான்ஸ்போஸோட ஏ இன்வர்ஸை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன மேட்ரிக்ஸ் வரணும் அப்படின்னா cos 2x மைனஸ் sin 2x sin 2x cos 2x. ஓகேவா? இந்த சம்ம நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும், செஞ்சு முடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரிக்னாமில் உள்ள ஃபார்மாஸ் சில விஷயங்கள் ஞாபகத்துக்கு வச்சுருக்கணும். ஓகேவா? முதல்ல என்ன பண்ணிக்கிறேன், லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறேன். வாட் இஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு? ஏ இன்வர்ஸ் இன்டூ ஏ டிரான்ஸ்போஸ். முதல்ல ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கிறேன். கொடுத்துருக்கிற ஏல இருந்து நான் என்ன பண்ணுறேன், ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கிறேன். ஏ டிரான்ஸ்போஸ் அப்புறம் ஜஸ்ட் மேக்கிங் காலம் இன்ட்டு ரோ ஆர் ரோ இன்டூ காலம். ஓகேவா? நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா காலத்தை எடுத்து ரோவாக மாற்றிருக்கேன். 1 மைனஸ் tan x 1. ஓகேவா? இதான் ஏ டிரான்ஸ்போஸ். அடுத்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா 1 by determinant of a into adjoint a. Determinant of a is equal to determinant of 1 tan x minus tan x 1. ஓகேவா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 1 into 1 1 tan x into tan x அப்படின்னா tan ஸ்கொயர் இங்கே மைனஸ் வரும். ஏற்கனவே டிட்டர்மினண்ட்டை உள்ள மல்டிப்ளை பண்ணிச்சுன்னா ஒரு மைனஸ் வரும். அப்புறம் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ். இது எப்படி வந்துச்சு அப்படின்னா ட்ரிக்னாமெட்ரியில் பித்தாகோரியன் ஐடென்டிட்டியில் ஃபார்முலாவில் இருக்குது. என்ன ஃபார்முலா அப்படின்னா சீக்கன் ஸ்கொயர் அப்படின்னா எக்ஸு மைனஸ் tan ஸ்கொயர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. இது என்ன பண்ணிங்க, அந்த பக்கம் கொண்டு போயிருக்காங்க. கொண்டு போனால் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் எக்ஸ். ஓகேவா? இந்த பித்தாகோரியன் ஐடென்டிட்டி ஃபார்முலா படி என்ன பண்ணிக்கலாம், 1 ப்ளஸ் tan ஸ்கொயருக்கு பதிலாக என்ன பண்ணிக்கலாம், சீக்கன் ஸ்கொயர் எழுதிக்கலாம். சீக்கன் ஸ்கொயர் நாட் ஈக்குவல் டு 0. அதெல்லாம் என்ன பண்ணலாம், ஃபர்தராக அஜாயிண்ட் கண்டுபிடிச்சி ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். அஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்க போகிறேன். அஜாயிண்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸ் அப்படி எழுதிக்கோங்க. இது ஆர்டர் 2 மேட்ரிக்ஸாக இருக்கனால வேறு ஒன்றுமே செய்ய வேண்டாம். டயகனல்ஸில் உள்ள எலமெண்ட்டை மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிக்கோங்க. இன்டர்சேஞ்ச் பண்ணதுன்னா இங்கே 1 இங்கே 1 2 மாத்திரம் நான் மறுபடியும் அதே 1 தான் வரும். அதுக்கப்புறம் உள்ள ரிமைனிங் டயகனல்ஸில் உள்ள சைனை மட்டும் மாற்றி எழுதுங்க. இங்கே மைனஸ் tan x இருக்குது, அதெல்லாம் இது பாசிட்டிவாகவும் இது நெகட்டிவாக மாறிடும். இதுதான் என்னது அப்படின்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. இது ஒன்லி ஃபார் ஆர்டர் 2 இருந்தால் மட்டும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், டேட்டாவே ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஏற்கனவே டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சாச்சு, அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சாச்சு. ரெண்டு எடுத்து எழுதிருங்க. எழுதுனீங்க அப்படின்னா என்ன வந்துடும், 1 by சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் இன்டூ 1 மைனஸ் tan x 1. ஓகேவா? இந்த மேட்ரிக்ஸ் வந்துடும். இப்போ என்ன பண்ணலாம், 1 by சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் அப்படிங்கிறது எப்படி எழுதிக்கலாம்னா காஸ் ஸ்கொயர் எக்ஸ் எழுதிக்கலாம். ஓகேவா? இது என்னென்னா ட்ரிக்னாமெட்ரியில் வரக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் ரிலேஷன்ஸ் உள்ள ஒரு ஃபார்முலா. 1 by சீக்கன் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு tan ஸ்கொயர் எக்ஸ். அதாவது tan ஸ்கொயர் இது என்ன பண்ணுங்கள், உள்ள வந்து மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா காஸ் ஸ்கொயர் இன்ட்டு 1 அப்படின்னா காஸ் ஸ்கொயர் எக்ஸ் தான் வரும். அப்புறம் tan x இருக்குன்னா மைனஸ் tan x இன்ட்டு காஸ் ஸ்கொயர் எக்ஸ். அதுக்கப்புறம் மறுபடியும் காஸ் ஸ்கொயர் கீழே இது பண்ணல, காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு tan x. காஸ் ஸ்கொயர் இங்கே 1 இருக்குது, 1 இன்ட்டு காஸ் ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னா காஸ் ஸ்கொயர் எக்ஸ். இன்வர்ஸும் கண்டுபிடிச்சாச்சு, ஏ டிரான்ஸ்போஸும் கண்டுபிடிச்சா. இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ ஏ டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு இதான் ஏ டிரான்ஸ்போஸ், இது என்னது ஏ இன்வர்ஸ். ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஒரு மேட்ரிக்ஸோட ரோவோட இன்னொரு மேட்ரிக்ஸோட காலத்தை மல்டிப்ளை பண்ணி எழுதணும். அதான் எனது பேசிக் பிரின்சிபல். ஓகே, மல்டிப்ளை பண்ணி எழுதிச்சுன்னா எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் tan ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு காஸ் ஸ்கொயர் எக்ஸ். இங்கே மைனஸ் tan x காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் tan x காஸ் ஸ்கொயர் எக்ஸ். ஓகேவா? இங்கே tan x காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் tan x மைனஸ் tan ஸ்கொயர் எக்ஸ் காஸ் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ். ஓகே, இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபங்க்ஷனோட ரிலேஷன்ஸ் ஃபார்முலா அப்படி tan ஸ்கொயர் எக்ஸ் பை என்ன எழுதிக்கிறேன், sin ஸ்கொயர் எக்ஸ் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ். ஓகேவா? அதே மாதிரி எல்லா இடத்துலையும் அப்படி பண்ணிக்கோங்க. இங்கே tan x இருக்குது, tan x sin x பை காஸ் எக்ஸ், tan x sin பை காஸ் எக்ஸ். அதே இது ஸ்கொயர் இருந்தால் மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா sin ஸ்கொயர் பை காஸ் ஸ்கொயர் வரும். ஸ்கொயர் இல்லாமல் tan இருந்துச்சு அப்படின்னா sin x பை காஸ் எக்ஸ். அப்படி என்ன பண்ணுங்க, சேமாக இருந்துச்சு அப்படின்னா கேன்சல் ஃபைனல் என்ன கிடைக்குது அப்படின்னா காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் sin ஸ்கொயர் எக்ஸ். இந்த பக்கம் 2 sin x காஸ் எக்ஸ் மைனஸ் sin x காஸ் எக்ஸ் sin x காஸ் எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸ் sin x. இது இன்னொன்று காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் sin ஸ்கொயர் எக்ஸ். ஓகேவா? இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதில் ரெண்டுமே என்ன இருக்குது, சேமாக இருக்கனால ஆட் பண்ணிக்கிறேன். மைனஸ் 2 sin x காஸ் எக்ஸ். அதேமாதிரி இங்கே ரெண்டு சேமாக இருக்கும்னா 2 sin x காஸ் எக்ஸ். டிக்னாமில் வரக்கூடிய ட்ரூ ஆங்கிள் ஃபார்முலா அப்படிங்கிறது இதுதான். ட்ரூ ஆங்கிள் ஃபார்முலா என்ன பண்ணிக்கலாம், காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் sin ஸ்கொயர் எக்ஸ் பதிலாக காஸ் 2x எழுதிக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் sin x காஸ் பதிலாக sin 2x எழுதிக்கிறேன். மைனஸ் இருக்கலாம், மைனஸ் போட்டுக்கிறேன். அதேமாதிரி தான் இங்கே sin 2x, இங்கே காஸ் 2x. காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் sin ஸ்கொயர் எக்ஸ்னா காஸ் 2x. ஓகேவா? இப்போ என்ன வந்துருச்சு அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடு வந்துருச்சு. தர்ஃபோர் என்ன சொல்லிடலாம், ஒரு ஏ டிரான்ஸ்போஸோட அதோட ஏ இன்வர்ஸை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா காஸ் 2x மைனஸ் sin 2x sin x sin 2x காஸ் 2x கிடச்சிருச்சு. நம்ம என்ன பண்ணியாச்சு, ப்ரூவ் பண்ணியாச்சு. ஹென்ஸ் ப்ரூவ். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. அடுத்து இன்னொரு வீடியோவில் திரும்ப உங்களை சந்திக்கிறேன். பாய்.